So hi friends, welcome to Variety Track. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா heat conduction through a composite wall. Composite wall அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம ஒரே ஒரு வாலுக்கு ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். இப்போ நிறைய வால்னா காம்போசிட் அப்படின்னா நிறைய வால் இப்படியே அட்டாச்சே ஆயிட்டு இருந்ததுன்னா அதோடைய ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவும் இந்த ஃபார்முலாஸும் டிஆர்பியில் நிறைய கேட்குற கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட் வால்னா நிறைய ஒரு 3 வால்ஸ் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இது 1 ஏ, இது பி, இது சி. ஓகே, ஸோ இப்போ இங்கே டெம்பரேச்சர் T1 இந்த டெம்பரேச்சர் நம்ம இங்கே கொடுக்குறோம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹீட். இந்த ஹீட் மூலியமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ஹீட் இங்கேருந்து இங்கே போக போக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெம்பரேச்சர் இங்கே குறையுது. இந்த வால்க்கு அப்புறம் இந்த டெம்பரேச்சர் அடுத்தது இங்கே குறையுது. இந்த வால்க்கு அப்புறம் அடுத்தது இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சி ஃபைனலாக T4 டெம்பரேச்சருக்கு வருது. இது ஒரு வாலும் ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம். ப்ராப்ளத்தில் நம்ம கேட்கும்போது இது காப்பர், இது அலுமினியம், இது அயன் அப்படின்னா ஒன்றுக்கு தனியாக தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். அப்படி அதுக்கு தனித்தனியாக தெர்மல் கண்டக்டிவிட்டினா அது எல்லாத்துக்கும் தனியாக ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். அது இல்லாமல் இது ஒன்றுடைய திக்னஸ், இது LA, இது LB, இதை LCன்னு வச்சிருக்கேன். ரைட். ஸோ இப்போ இந்த ஹீட் இங்கே கொடுத்து இது வெளியில் போகுது. அதனால் இந்த டெம்பரேச்சர் இங்கே டிஃபரண்ட் ஆகுது. இது வந்து என்னதுன்னா 1 டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். ஒரே ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு வாலுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், மேலே லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நிறைய வால் இருந்ததுன்னா இங்கே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதுக்கு தனியாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா. ரெசிஸ்டன்ஸ் நான் ஏற்கனவே ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். LA டிவைடட் பை KA இன்ட்டு ஏரியா, லென்த் டிவைடட் பை இது திக்னஸ் டிவைடட் பை தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்ட்டு அதோடைய ஏரியா. ரைட், ஏரியா. அடுத்தது LB அதோடைய லென்த் டிவைடட் பை தெர்மல் கண்டக்டிவிட்டி ஏரியா, லென்த்னா திக்னஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் LC டிவைடட் பை KC இன்ட்டு A, இதோட திக்னஸ். ஓகேவா, இது மூணுத்துக்கும் உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ். ரைட். ஸோ இப்போ இது T1லேருந்து T2க்கு நடுவில் இதோட ரெசிஸ்டன்ஸ், T2லேருந்து T3க்கு நடுவில் இதோட ரெசிஸ்டன்ஸ், T3லேருந்து T4க்கு நடுவில் இருக்கிற இதோட ரெசிஸ்டன்ஸ், ஒன்றுக்கும் நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி, லென்த்து, திக்னஸ் அண்ட் ஏரியா. இது நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ LA LBனா திக்னஸ், கேனா தெர்மல் கண்டக்டிவிட்டி, டீனா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த வால். இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். சின்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் த ஹீட் டிரான்ஸ்ஃபர், இதுலேருந்து ஒரு இடத்துலையும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு வச்சுப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இதில் ஒரு ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடத்துருமா. ஸோ Q ஈக்குவல் டு ஏல KA இன்ட்டு T1 மைனஸ் T2 டிவைட் பை LA. இந்த ஃபார்முலாவும் நான் லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்தது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஈக்குவல் டு அடுத்து இதில் கொஞ்சம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குமா, KB இன்ட்டு A இன்ட்டு T2 மைனஸ் T3 டிவைட் பை LB. LBயில் கொஞ்சம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அடுத்தது சியில் அதே மாதிரி KC இன்ட்டு ஏரியா இன்ட்டு T3 மைனஸ் T4 டிவைட் பை LC. இதில் கொஞ்சம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. இப்போ இந்த போர்ஷன் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன். என்னன்றது பார்ப்போம். அஸ்யூம் தட் there is a perfect contact between the layers. இந்த இடத்துல பெர்ஃபெக்டாக கான்டாக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எந்த கேப்பும் இதில் கிடையாது. இதே மாதிரி இந்த கான்டாக்ட் வந்து பெர்ஃபெக்டாக நடந்திருக்கு. நோ டெம்பரேச்சர் ட்ராப் அக்கர்ஸ் அக்ராஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த மெட்டீரியல். இந்த மெட்டீரியலுக்கு நடுவில் கேப்பில் எங்கேயுமே என்ன நடக்கலை, டெம்பரேச்சர் ட்ராப் ஆகலை. ஸோ அப்போ இது வந்து என்ன இருக்குது, இந்த மெட்டீரியல் அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் ட்ராப் இங்கே தான், அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் ட்ராப் இந்த மெட்டீரியலில் தான் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்படி அஸ்யூம் பண்ணிக்கிட்டா ரீஅரேஞ்சிங் த எபோ ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். தட் இஸ் T1, இதுலேருந்து T1 மட்டும் கண்டுபிடிச்சோம்னா இது என்ன பண்ணுது, இந்த Qக்கு போயிடுது. ஸோ Q இன்ட்டு LA டிவைட் பை KA இன்ட்டு A ஏரியா. அதே மாதிரி T2 மைனஸ் T3யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், T3 மைனஸ் T4 வேல்யூ. இது எல்லா வேல்யூயும் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா Q இன்ட்டு LC divided by K into A அதே மாதிரி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பை ஆடிங் திஸ் 3 ஈக்குவேஷன். ஏன்னா இது 3 லேயர் நமக்கு இருக்கு. ஓகேவா, 3 காம்போசிட் வால் இருக்கு. அப்போ அது 3த்தையும் ஆட் பண்ணுமா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது 2 அண்ட் இது 3, இது 3த்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணோம்னா T1 மைனஸ் T2 பிளஸ் T2 இது 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் T3 பிளஸ் T3 இது 2 கேன்சல் ஆச்சுன்னா T1 மைனஸ் T4 தட் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு இந்த Q காமனாக இருக்க எல்லாத்துலையும் Q எடுத்துட்டாச்சு இன்ட்டு LA டிவைட் பை KA இன்ட்டு A பிளஸ் LB டிவைட் பை KB இன்ட்டு B பிளஸ் LC டிவைட் பை KC இன்ட்டு A.
ஓகேவா? ஸோ அடுத்தது Q ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த ஏரியா காமனாக இருக்குது, அதனால் இது வெளியில் எடுத்துகிட்டு இது மேலே எடுத்துலாம். ஏ இன்ட்டு T1 மைனஸ் T4 டிவைட் பை LA டிவைட் பை KA ப்ளஸ் LB டிவைட் பை KB ப்ளஸ் LC டிவைட் பை KC. இந்த ஃபார்முலா ஏன் நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரி நிறையா நம்ம ப்ராப்ளம் போடுவோம் ஏரியா இருக்கும்போது. இல்லைன்னா இந்த ஏரியா வெளியில் எடுத்துகிட்டு ஹீட் ஃப்ளக்ஸ் பர் ஏரியாவுக்கு கூட நம்ம கால்குலேஷன் போடுவோம். ஸோ இப்போ இந்த ஏரியா திரும்பி கூட உள்ளார எடுத்துகிட்டு வந்தால் T1 மைனஸ் T2 டிவைட் பை LA டிவைட் பை KA இன்ட்டு ஏ LB டிவைட் பை KB இன்ட்டு ஏ ப்ளஸ் LC டிவைட் பை KC இன்ட்டு ஏரியா. இதை போட்டோம்னா இது என்ன சொல்ல வருது, இது 3 என்ன சொல்ல வருது, இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் LA ப்ளஸ் KA இன்ட்டு ஏ. அதுதானே ரெசிஸ்டன்ஸு. ஸோ இப்போ இது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சின்னு சொல்லலாம். T1 மைனஸ் T4. ஸோ இப்போ இந்த மாதிரி காம்போசிட் வால் இருந்துச்சுன்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. ரெசிஸ்டன்ஸ் ஏ, ரெசிஸ்டன்ஸ் பி, ரெசிஸ்டன்ஸ் பி, அதோடைய டோட்டல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை போட்டோம்னா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ, ஐ மீன் ஹீட் கண்டக்ஷன் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஓகேவா? இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம், எல்லாத்துக்கும் இதே மாதிரி 3 சர்ஃபேஸ் இருக்குது, இப்போ 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். Q ஈக்குவல் டு T1 மைனஸ் T இன்ட்டு N ப்ளஸ் 1 டிவைட் பை சமேஷன் ஆஃப் 1 டு N L டிவைட் பை KA. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 லேயர்ஸ் இருக்குது, இல்லை 4 லேயர்ஸ் இருக்குது அப் டு அப்படின்னா T1 ஈக்குவல் டு 3 லேயர் 1 2 3 இருக்குது, 3க்கு வால் இருக்குது. அப்போ N ப்ளஸ் 1 T4 இந்த ஃபார்முலா வந்துடுச்சா, டிவைடட் பை இங்கே 4 போட்டோம்னா இதை 1 2 3 காம்போசிட் வால் நம்ம எடுத்துகிட்டு போவோம், ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்போ LA டிவைட் பை KA இன்ட்டு ஏ, LB டிவைட் பை KB இன்ட்டு பி, LC டிவைட் பை KC இன்ட்டு ஏ அந்த ஏரியா வரும்ன்றது அதோடைய சமிஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் காம்போசிட் வாலுக்கான ஃபார்முலா அண்ட் டெரிவேஷன். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.